தேஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கனிவாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. தேஜ் மேடம் கனிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிடுறேன். இந்த மேடையில் தான் இங்கே கமலா தியேட்டரில் நடந்த ஒரு நிகழ்வில் விஷால் சார் சொன்னார், 3 நாட்கள் வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தியேட்டரில் ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு. இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கன்னா, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்தை நான் தீக்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு 3 days மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம். உள்ளார ப்ரெமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல, வெளியில் கேளுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளாக விண்ணப்பமாக வைக்கிறேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்கள். வெளியில் எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனால் நீங்கள் உள்ளே வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததான்னு கூட தெரியாது. அதனால் அது நம்ம கேட்கக்கூடாது. கண்டிப்பாக ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும். நம்ம படத்துக்கு திரையரங்குலையோ இல்லை வெளியிலையோ இல்லை எங்காவது ரிவ்யூஸ் கண்டிப்பாக வேணும். இட்ஸ் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஒரு தான், கொஞ்சம் கனிவாக ரிவ்யூ பண்ணுங்கள், அவ்வளோதான் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கனிவாக, கொஞ்சம் பேலன்ஸ்டாக, கொஞ்சம் சப்போர்ட்டிவாக. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் 5 படங்கள் 10 படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கும் இருக்குது. அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமாக டேமேஜிங்காக சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு மொத்தமாக அவருடைய இழப்பை, அதாவது மொத்த பணமும் போயிடுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோட அந்த படத்தை வந்து உங்களுடைய பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்க. கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுங்க. இது வந்து நான் ரிவ்யூவர்ஸ் மட்டும் சொல்லலை, இங்கே வெளியில் படம் முடியும் போது வெளியில் வர ஆடியன்ஸ்க்கும் அதை தான் சொல்கிறேன். ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு டைரக்டரையோ வன்மத்தோட டார்கெட் பண்ணி பண்ணுற ரிவ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா ரிவ்யூஸும் வரணும். எப்படி வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா என்றைக்குமே நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ட்ரெடிஷ்னல் மீடியாவும் அவ்வளோ நம்புகிறோம். எல்லா ட்ரெடிஷ்னல் மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு இயக்குனரையோ நடிகரையோ காயப்படுத்த மாட்டாங்க. எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மீடியா மட்டும், நான் ட்ரெடிஷ்னல் மீடியா சொல்கிறது பத்திரிகை அப்புறம் மேகசின் இவங்கெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். எல்லோருமே அந்த ஆன்லைன் போர்ட்டல் கூட சேர்த்து சொல்கிறேன். அவங்க எல்லாருமே 20 வருஷம் 30 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா கனிவோடு தான் பண்ணுவாங்க. அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையில் அப்படி ஒரு சுகர் போட்டு சரி ஓகே அவர் பாவம் தட்டி கொடுப்போம், மொத்தமாக ஒழிஞ்சிட போகிறார் அப்படின்ற ஒரு அது ஒரு நம்பிக்கையோடு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த ஒரு ரிவ்யூ எல்லா ஆன்லைனில் பண்ணுற ரிவ்யூஸ் எல்லாருமே பர்டிகுலராக யூடியூப் ரிவ்யூஸ் பண்ணாலே போகிறோம். அதே மாதிரி வெளியில் தியேட்டருக்கு வந்து பேசுகிற எல்லாருமே அதே மாதிரி ரிவ்யூ பண்ணாலே போகிறோம். தமிழ் சினிமா நல்லபடியாக இருக்கும். மற்றபடி ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணனா மக்களுக்கு தெரியாது இந்த படம் வந்திருக்கா இல்லையே தெரியாது. எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும். எல்லா ஊடகங்களும் ரிவ்யூ பண்ணணும். படங்களை வந்து நல்ல படம்னா உடனே ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக்கணும். கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது இல்லை ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் தள்ளி அப்படி இப்படி ஒரு டிலே பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கனிவாக இருக்கும். இல்லைன்னா பேசும்போது கொஞ்சம் கனிவாக பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். அதுதான் ரிவ்யூ. தேஜ் மேடம் அது மட்டும் தான் நீங்கள் கேட்க முடியும். ரிவ்யூ பண்ணாதீங்க இல்லை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. அந்த படம் டக்கு நடந்தது. சாரோட ஒரு 1 minute வீடியோ பண்ணியிருந்தேன். அது பயங்கர வைரலாக போச்சு. சார் அப்போ சொன்னார் வி ஷுட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு. இமீடியட்டாக அது பிளாக்மெயில்னு ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன். அன்றைக்கே சைன் பண்ணி அன்றைக்கி நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு. ஸோ ஜிவி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலேயே. எனக்கு தெரிஞ்சு ஐ கெஸ் சாம் வில் அக்செப்ட் வித் மீ. அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. எப்போவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் ஐ லவ் தட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் என்ன தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா. என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல். பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவர்ட்டாக. டு பி வெரி ஹானஸ்ட் என்னோடய
இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. டம்மால் டிபின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தக்கன் டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார், என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அமல்ராஜ் சார் டக்குன்னு அன்றைக்கி மீட் பண்ணோம், நரேஷன் முடித்தோம், உடனே வந்து இல்லைம்மா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா, ஆடிஷன் எதுவுமே கிடையாது, நான் பண்ணுமா, சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தயாளன் சார் இருக்கீங்களா? தேங்க்யூ சார். அண்ட் ஆல் தி ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி. அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக் சொல்கிறது சரி எல்லாமே த்ரூ அவுட் த மூவி எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது 2வது படம் எனக்கு. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவாக பார்ப்பீங்க. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். August 1 வருது, எல்லோரும் பாருங்கள் ப்ளீஸ். எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க. அண்ட் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட், அண்ட் தட்ஸ் ஆர் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.